மரணத்தின் மேலே நமக்கு ஆளுகை கொடுத்து விட்டார். அவருடைய மரணம் இப்பேற்பட்ட வெற்றிகளை கொடுத்திருக்கும் பொழுது நாம் இன்னமும் ஏன் 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 நமக்குள்ளே தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயம்தான், நம்முடைய இருதயமே என்ன ஆகிவிட்டது அப்படின்னா, நான் என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியாது, என்னால் என் மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது, எனக்குள்ள இருக்கிற மரண பயத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது. என்னதான் இருந்தாலும் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளு தானே நம்மளை விட அப்படின்னு சொல்லி சத்துரு நம்முடைய சிந்தையிலே காலம் காலமாக போட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் ஆவிதான் நம்மை நாம் ஜெயிக்க தகுதியற்றவர்கள், சகலத்தையும் மேற்கொள்ள நமக்கு ஆளுகை தரப்படவில்லை என்ற ஒரு சிந்தை நமக்குள்ள உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிறதுனால தான் இன்னமும் நாம் சத்துருக்கு முன்பாக தலை குனிந்தே காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தரவே இல்லை. அடிமைத்தனத்தின் ஆவியே இல்லை, சகலத்தையும் ஜெயிக்கிற ஆவியை. அது மாத்திரமல்ல, சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல பெரிய அந்த தைரியமுள்ள பலமுள்ள தெளிந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்துவது இல்லை. அப்படியே நாம் பயன்படுத்தினாலும் அங்கே என்ன செய்கிறோம், நம்முடைய சொந்த முயற்சியிலே சொந்த பலனிலே முயற்சி செய்து ஆண்டவர் இவ்வளோ கிரயம் கொடுத்து ஈஸியா